அதுபோக 2024 கொண்டு வரப்பட்ட 3 புதிய சட்டங்களும் வந்து இந்த ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து அமல்படுத்தப்பட்டன. இதுவும் ஒரு ஆண்டை நிறைவடைந்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, குற்றம் பதிவு செய்யப்பட்டு பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 3 வருடங்களுக்குள் வந்து நம்ம அதுக்குண்டான தீர்வு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள் சொல்லுது. அது என்னென்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனையியல் சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம். இந்த சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அநியாயம். ஸோ இந்த 3 சட்டங்களும் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் பட் இது டிபேட்டில் இருக்கிறதுனால இன்னும் பழைய சட்டங்களுக்கு உண்டான அந்த கேஸ் வந்து அந்த சட்டங்கள் படியவே நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ், இந்திய கடற்படையில் இணைந்த INS தாமல் என்கிற போர்க்கப்பல். ஸோ இந்த போர்க்கப்பல் வந்து இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் இது. ஸோ இது நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்குவாட் கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட் கூட்டமைப்பில் வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை ஆகியவை நிலவ வேண்டும் என்பதை இந்த கூட்டமைப்பு பெரிதும் கவனம் செலுத்தி வருகிறது. ஸோ இதனுடைய கூட்டமைப்பு இந்த வருடம் இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, திருப்புமுனையான சீர்திருத்தம் அப்படிங்கிறது தான் GST அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த GST வந்து நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மறுவடிவமைத்த திருப்புமுறையான ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 ஜூலை 1ஆம் தேதி இது அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது 8 ஆண்டுகள் வந்து இது நிறைவடைந்திருக்கிறது. ஸோ நாட்டில் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து சரக்கு சேவை வரி 5%, 12%, 18%, 28% என 4 விதங்களில் அமலாக்கப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து ஆரம்பிக்கும் போது முதல் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7.4 லட்சம் கோடியாகவும், இப்போ பார்த்தீங்கன்னா 22.8 லட்சம் கோடியும் என்ற சாதனையை வந்து இது வந்து எட்டி இருக்கிறது அப்படிங்கிறார். ஓகே, அடுத்து 1853 கோடியில் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் வழியை வந்து 4 வழிச்சாலை திட்டம் வந்து 4 வழிச்சட்ட சாலையை வந்து இது பண்ண போகிறாங்க. இந்த நெடுஞ்சாலை எண் வந்து தேசிய நெடுஞ்சாலை எண் வந்து 87ங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 46.7 கிலோமீட்டருக்கு வந்து இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு 4 வழிச்சாலைக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்திருக்கு. அடுத்தது, தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த நிதியாண்டில் ரூ